கொளத்தூர் தொகுதியில் எம்.கே. ஸ்டாலின் அதாவது முன்னாள் முதலமைச்சர் தோற்றுவிட்டார். ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி அப்படியே உலா வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம பார்வையில் வந்துகிட்டே இருக்குது. இதை பற்றி பேச வேணால் கடந்து போயிடலாம்னு நினச்சேன், ஆனால் திரும்ப இது நம்மளை பேச வைக்கிது. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பேசுவோம். அதே மாதிரி நம்ம ஜனநாயகன், நம்ம விஜயண்ணனோட கடைசி படம், அந்த படம் பார்த்துட்டு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் ஆகிருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வடபழனியில் ஒரு கேஸ் ஒன்று, போக்சோ கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். இந்த வைன் ஷாப்பெல்லாம் பெருசாலாம் மூடலை, சில இடத்துல தான் மூடிருக்காங்கன்னு சொல்லி ஏதோ மார்க்லாம் பண்ணி நம்பர்லாம் போட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. அதுக்கான விளக்கத்தையும் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைடு அம்பானி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரீசெண்டாக ஒரு செய்தியில் வந்த நியூஸு, ஒரு அப்பா பொண்ணு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் பார்க்க போயிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 8 வயசு என்னமோ தான் ஆகுது, பெண் குழந்தை. அந்த படம் பார்க்கும்போது அந்த படத்தில் விஜயண்ணா ஒரு சீனில் சொல்லியிருப்பார், படம் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், குட் டச் என்ன பேட் டச் என்னன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஸ்கூல்ஸில் இதை சொல்லிக் கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஆரம்பத்திலே இது சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரும். சில பேருக்கு இது தெரியாமல் இருக்குது. என் நினைவு சரியாக இருக்குன்னா கேரளா கவர்மெண்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஒன்று பண்ணாங்க. அது யார் பண்ணா, நிவின் பாலி என்னமோ வச்சு பண்ணாங்க போல இருக்குது. ஸோ அந்த ஆடில் குட் டச் பற்றி பேட் டச் பற்றி அவர் சொல்கிற மாதிரி ஒரு ஆடு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பண்ணால் நல்லாயிருக்கும். இது எல்லாம் தியேட்டர்ஸ்லேயும் எல்லா இடத்துலையும் இதை போட்டாங்கன்னா நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் புரிதலுக்கு கரெக்டாக இருக்கும். இது விஜயண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சொன்னது செம்ம ஒரு சீனில் சொல்லியிருப்பார். ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க மதியில் எது குட் டச் எது பேட் டச்சு, நீங்கள் அப்படி ஏதாவது பேட் டச் ஃபீல் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு காட்சியில் நடிச்சிருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த குழந்தை, அதாவது அப்பாவும் அந்த குழந்தையும் படம் பார்க்க போயிருக்காங்க. அந்த சீன் பார்த்துருக்காங்க அந்த குழந்தை. இந்த மாதிரி விஜயண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் வந்து அவர் சொல்கிறத பார்த்த உடனே வீட்டுக்கு போனோன்னா அவங்க அப்பா கிட்ட அந்த குழந்தை சொல்லியிருக்கு. அந்த குழந்தைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட், ஒரு பேட் டச் ஒன்று நடந்திருக்கு. அதை சொன்ன உடனே அவங்க அப்பா அங்கே இருக்கிற வடபழனியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த நபரை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சூப்பரான விஷயம் பாருங்கள். அந்த படம் பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு இதை சொல்லணும்னு தோணியிருக்கு. அவங்க அப்பாவுக்கு அது தெரிஞ்ச உடனே இமீடியட்டாக அதை கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவரே போக்சோ கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான விஷயங்க. இது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதாவது ஒரு படங்கள் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ அது பார்த்த உடனே நியூஸ் செய்திகளெல்லாம் இது பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருந்து, இருந்தாலும் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றனால தான் இந்த வீடியோ மூலிமா திரும்பவும் அதை தெரியப்படுத்துகிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் எக்ஸ்எம்எல்ஏ அவர் தோத்துட்டார். அதாவது திரும்ப அவர் அடி வாங்க வைக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இது திமுகவில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க போல, தலைவரே ரீவேல்யூஷன் போடுங்க, இந்த எக்ஸாம்லாம் தோத்தா நம்ம போடுவோம் தெரியுமா, 1 மார்க்கு கிடைக்கலனா 2 மார்க் கிடைக்கலனா ரீவேல்யூஷன் போடுவோம், போட்டால் அப்படி கிடச்சதுன்னா நம்ம பாஸ் ஆகிடலான்ற ஒரு மன பிரம்மெல்லாம் நம்ம போடுவோம். அந்த மாதிரி சில பேர் பாஸ் ஆகிருக்காங்க, சில பேர் ஃபெயிலும் ஆகிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் V.S. பாபு அவர்கள் குளத்தூர் தொகுதியில் ஜெயிச்சார்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து பெட்டி சரியில்லை, அதை ரெடி பண்ணணும்னு சொல்லி கேஸை போட்டு திரும்ப அதை ரீவேல்யூஷன் பண்ணி திரும்ப அந்த பெட்டியை ரெடி பண்ணி அது சரியில்லை இது சரியில்லை என்னென்னமோ பார்த்து இப்போ திரும்ப அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெட்டியெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, V.S. பாபு அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காரு, இதில் எந்த குளறுபடியும் இல்லைன்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அடி வாங்க வைக்கிறது வேறு யாரும் கிடையாதுங்க, அவங்க கட்சியில் இருக்க நிர்வாகிகள் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ மிகப்பெரிய லெவலில் தமிழக விட்டுக்கிற ஒரு தொண்டர்கள் மீண்டும் தோத்தாருன்னு சொல்லி ஹேஷ்டேக்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணி அவரை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு திரும்ப வராங்க, அவரோட ஒரு ஸ்டாண்ட் என்ன, அவர் முன்னாள் முதலமைச்சர், இவ்வளோ பெரிய கட்சியோட ஒரு தலைவர், அப்போ அவர் இதை கடந்து போயிடணும், ஃபேக்ட் என்னமோ அதை ஒத்துக்கிட்டு கடந்து போயிடணும். திரும்பவும் போய் கேஸ் போட்டு இங்கே மட்டும் இல்லைங்க, பெரம்பூர் தொகுதியில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. மிஷின் சரியில்லை, திரும்பவும் கவுண்டிங் நடத்தணும்னு சொல்லி போட்டுருக்காங்க. புது மிஷின்லாம் கொண்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப இல்லைங்க நீங்கள் சொல்கிறலாம் தப்பு, தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த அவமானம் திமுகவுக்கு தேவையா? இப்போ தான் சட்டசபையிலலாம் கழுவி ஊற்றி ஓடாத குறை பிடிச்சி உட்கார வச்சு அதான் கேட்டை சாத்தங்கடான்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்த செஞ்சு நம்ம அமைச்சிருக்கோம். திரும்பவும் நம்மக்கிட்ட இவங்க வந்து ஏன் மாற்றாங்கன்னே தெரில. அதுக்கப்புறம் மெயின் விஷயம், அண்ணாமலை அவர்கள், அவர் இப்போ கட்சி தலைவர்லாம் கிடையாது, ஒரு வி லீடர்ஸ்ன்னு சொல்லி ஒரு அமைப்பு, ஒரு ரசிகர் மன்ற மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று, இயக்கம் ஒன்று வச்சுருக்காரு. அதோட ஒரு தலைமைன்னு கூட சொல்லலாம். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தார். எல்லாத்தையும் மூடிட்டேன்னு சொல்கிறாங்களே, ஆனால்
நிறைய இடத்துல மூடாமல் இருக்குன்னு சொல்லி எங்கெங்கே கோவில் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணி ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காரு, ஒரு நம்பரோட கொடுத்துருக்காரு, அவரோட எக்ஸ் தளத்திலையும் பதிவு போட்டிருக்காரு. அதுக்கு நம்ம மதுவிலக்கு அமைச்சர் அதில் இருக்கிற துறையில் இருக்கிற விக்னேஷ் அண்ணன் தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மூடிட்டோம், இதுக்கு முன்னாடி சொன்னால் மூடிட்டோம், படிப்படியாக தாங்க மூட முடியும், எடுத்தோன்னா மொத்தமாலாம் மூட முடியாது, படிப்படியாக மூட முடியும், அதுக்கான இதெல்லாம் மார்க் பண்ணி நாங்கள் மூடிட்டு இருக்கோம். அண்ணாமலை கொடுத்த கவுண்ட் நாங்கள் பார்த்தோம், அது அந்த மாதிரி கவுண்ட் நிறைய பேர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அண்ணாமலை மட்டும் கிடையாது, பப்ளிக் கிட்ட இருந்து எங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு, இதெல்லாம் நாங்கள் பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த கட்டத்தில் ஒவ்வொன்றா செக் பண்ணி எங்கெங்கே எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் மூட தான் போகிறோம். அது எந்த அளவுக்கு அது உண்மையாக இருக்கோ அதெல்லாம் நாங்கள் மூட தான் போகிறோம்ட்டு. ஸோ யாருங்க இந்த மாதிரி சொல்லுவா? எந்த அமைச்சர் இந்த மாதிரி சொல்லுவா? இப்போ எதிர்கட்சியில் இருக்கவங்களோ எதிர் திசையில் இருக்கவங்க எல்லாம் நம்மளை பற்றி விமர்சனம் வச்சா அவர் கிடக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. எதிர்த்து பேசுகிற அமைச்சர்களை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் விக்னேஷ் அவர்கள் ரொம்ப பொறுப்புணர்வோட, அதுதான் எஜுகேட்டட் பர்சன் சொல்கிறது, பொறுப்புணர்வு. இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸ்லாம் பேசியிருக்காரு. நம்ம ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியும் நம்ம மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நிறைய மக்களுக்காக நிறைய பேசி வீடியோலாம் போடுவோம். அப்போவே நான் அவரை கவனிச்சிருக்கேன், தெளிவான விஷயத்த பேசுவார். ஸோ நீ இதை சொல்லியிருக்கியா, ஆமாம் இந்த நம்பர்ஸ் சொல்லியிருக்கியா, ஆமாம் ஓகே நாங்கள் அதை செக் பண்ணுறோம், அது சரியாக இருந்தால் அங்கே மூடப்படும், அதுக்கான ஆக்ஷன் நாங்கள் எடுப்போன்ற அளவுக்கு அவர் சொல்லியிருந்தார். இது வரவேற்கத்தக்கது. வேறு எந்த ஒரு ஸ்டேட்லையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது. நம்ம அமைச்சர்கள் எல்லாமே அப்படி தாங்க, ஒவ்வொருத்தர்கிட்ட ஏதாவது குறைகள் சொன்னால் அப்படியா அப்படி நடந்திருக்கா நாங்கள் அதை சரி பண்ணி தரோம், அது உண்மையாக இருந்தால் நாங்கள் அதை சரி பண்ணி தரோம்ன்ற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த நேரத்தில் விக்னேஷ் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கொளத்தூரில் திரும்பவும் போட்ட கொத்து பரோட்டா எப்படி இருந்தது, ஸோ நம்ம மதுவிலக்கு அமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பேசின விஷயங்களை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிக்கிறேன், நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாலே ஆரோக்கியமாக இருக்குது, என்னையே யோசிக்க வைக்குது. பரவாயில்லையே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களேன்னு சொல்லி என்னையே யோசிக்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பற்றி கேட்டிருந்தீங்க, வில்லிவாக்கம் ஜே அஸ்வின், அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், அங்கேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அங்கேயும் நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இப்போ கொடுத்த பட்ஜெட்டிங்கோட கார்டு எல்லாமே என்னென்ன துறைக்கு என்னென்ன ஒதுக்கீடு, எவ்வளோ கோடிகள் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. அதனால் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரோட் சைட் அம்பானிஸுக்கும் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறதா இருந்தால் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கும், எப்படி யூடியூப்பில் போடுறோமோ அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் ரெகுலராக நம்ம வீடியோ வந்துட்டு தான் இருக்குது. உயிர் இருக்கிற வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டாட்டா டேக்கர் பாபாய், நான் உங்கள் அஸ்வின், நன்றி. எங்களுக்கும் சரி எங்களுடைய குடும்பத்தாருக்கும் சரி மருத்துவ செலவுகள் இருக்கு, எங்களுக்கு அதுக்கு இந்த அரசுகள் வந்து வேணும்னு சொல்லி ஒரு 20 வருஷமான கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கனிவோட திருப்பி பரிசீலித்து அந்த இஎஸ்ஐயும் இனிமேல் வந்து அப்ரூவ் பண்ணணும் அந்த ஊழியர்களுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இதெல்லாம் எதுக்கு அந்த ஊழியர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த 10 ரூபாய்க்கான காரணங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இனி அந்த காரணங்கள் சொல்லாம அவங்க வந்து நிச்சயம் சட்டத்திற்கு உட்பட்டு எம்ஆர்பிக்குள்ள இருக்கிற அந்த அரசு என்ன சொல்லியிருக்கோ அந்த விலையில மட்டும்தான் விற்கணுங்கிறதுக்கான முன்னெடுப்பு தான் இது. இந்த அரசு கண்மூடித்தனமாக சொன்னதை செய்யணும் அப்படிங்கிறது இல்லாமல் அதுக்கான பிரச்சனைகள் என்ன இருக்கோ அந்த பிரச்சனைகளையும் கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணுங்கிற விதமாக இதை முன்னெடுத்திருக்கிறோம். ஸோ அதனால ஊழியர்களுக்கு எங்களோட வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி இவ்வளோ வருஷம் இல்லாமல் இந்த தடவை 25% ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபாய்க்கு மேலே, கிட்டத்தட்ட சில பேருக்கு அதிகமாக போச்சுன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே கூட சூப்பர்வைசருக்கு இப்போ உயர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு எப்படி இவ்வளோ தூரம் உயர்த்தணுமோ அதே அளவு இந்த எம்ஆர்பி வயலேஷன் சொல்லக்கூடிய இந்த எம்ஆர்பிக்கு மேலே அரசு நிர்ணயித்த தொகைக்கு மேலே மதுபானங்கள் விற்றால் நடவடிக்கையும் இருக்குங்கிறதையும் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். பல தடவை வந்து சஸ்பெண்டு தானே, முதல்ல ஃபைன் இருந்துச்சு, அதை நம்ம வந்து சஸ்பெண்ட் ஆக்கணும். மீண்டும் அந்த குற்றத்தில் அந்த வயலேஷனில் உள்ளே வந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பணி நீக்கம் வரைக்கும் அதை செல்லும். அதனால் இந்த துறையோட ஊழியர்கள் தயவு செஞ்சு, எனக்கு என் துறையோட ஊழியர்களும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கன்சியூமர் நுகர்வோர் வந்து அவங்களோட பணமும் முக்கியம். அதனால் அவங்களுக்கும் பாதிக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட எண்ணம். எப்படி வந்து கட்சி நிதியை பார்ட்டி ஃபண்டை வந்து அரசுக்கு கொண்டு வந்தோமோ அந்த மாதிரி நுகர்வோர் பணத்தை நுகர்வோருக்கு மட்டும்தான் இருக்கணும், அவங்க பணத்தையும் எந்த வகையிலும் யாருக்கும் போகக்கூடாதுங்கிறத முன்னிறுத்தி இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்கும் வேண்டுகோள், இதை இந்த ஊதிய உயர்வுனால டாஸ்மாக் வருமானங்களின் விலை ஏதாவது உயர்த்தப்படுமா? அப்படி ஏதாவது எந்த வகையில வந்து இது சரி கட்டுறதுக்கு, எந்த வகையில வருமானம் சரி கட்டுறதுக்கு விலை
சார் இங்க நோக்கம் விலையை உயர்த்தி அரசோட வருவாயை பெருக்கணுங்கிறது நோக்கம் இல்ல. இந்த துறையை சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இப்போ ஊதிய உயர்வு பண்ணிட்டோம், மதுபான விலைகள் உயருமா அப்படிங்கிறது இல்ல. சார் இப்போ வரைக்குமே குறைஞ்சபட்சம் ஒரு 30-40க்கு மேற்பட்டவர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப சொல்லிட்டேனே இது இல்ல அதுதான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல தொடர்ந்துட்டு இருக்குன்னு. ஏன் தொடருதுன்னு கேட்கும்போது அவங்க சைடுல இருந்து சில பிரச்சனைகள் சொன்னாங்கல்ல, நம்ம இதை மட்டுமே பார்க்க கூடாது, அவங்க சைடு பிரச்சனை சரி பண்ணிட்டோம், இனி அது தொடரக்கூடாதுங்கிறது தான். அதுக்கு தீர்வு பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இது வெறும் வந்து கடை விற்பனையாளர்களும் அந்த கடையோட கண்காணிப்பாளர்களுக்கு மட்டும் அந்த பொறுப்பு கிடையாது. அந்த மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர், அந்த மேனேஜர் லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் அது அந்த பொறுப்பு இருக்கு. ஸோ அவங்களும் அதை சேர்ந்து தடுக்கணும் அப்படிங்கிறது கொண்டு வரப்படும். தரக்கூடிய ஊதியர் வந்து அவங்களுக்கு போதுமானதா இருக்கு, அவங்கள்ட்ட கேட்டீங்களா இந்த ஊதியர் போதுமா அப்படின்னு கேட்டீங்களா? ஏன்னா நீங்க சொல்ற ஒரு 10 ரூபா வந்து அவங்க வாங்குற பைசா வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் டெய்லி. ஆனா நீங்க தர ஒரு ஊதியர் வந்து குறைவான ஒரு ஊதியர் இருக்கு, அவங்களுக்கு போதுமானதா இருக்கு. சார் நீங்க அதுக்குன்னு 10 ரூபா அதிகம் வாங்குறீங்க, அதனால நானும் உனக்கு அந்த 10 ரூபாய்க்கு கொடுத்து தரேன்னு எப்படி சொல்ல முடியும்? அரசுன்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல, இந்த பணிகளுக்கு இந்த ஊதியம் வழங்கலான்னு ஒரு முறை இருக்கும்ல, அந்த முறைப்படி தான் அரசு முடிவு பண்ணும்.